10,000 ரூபாய் பணம் திருண்டனா? நீ பாத்தியா? வாயில அசிங்க அசிங்கமா வருது. அப்ப நான் சேன் பாக்குறேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த மச்ச வீட்டுக்காரி பேத்தி நீ சைட் அடிச்சிருப்ப. அந்த பொண்ணை நான் சைட் அடிக்கிறேனா? அண்ணன் தங்கச்சியா பழகுறோம், நார் அடிச்சிராத. டேய், அவ அப்பதான் வந்து என்கிட்ட புலம்பிட்டு போறான் உன்னை பத்தி. அவளுக்கு அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கயா போச்சு? ஒரு பொண்ணும் பையனும் ஒன்னா நின்னு பேசினா சைட் அடிக்கிறாங்கன்னு அர்த்தமா? ஏன் இப்படி தப்பு தப்பா பாக்குறீங்க? செய்யாததை செஞ்சது மாதிரி நினைக்கிறதுனால தான் பசங்க செஞ்சே காட்டுறானுங்க. எவ்வளோ ஒருத்தி சொன்னான்னு பெத்த புள்ளையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்த பாரு. நல்ல அப்பன். சரி விடல, போய் வேலையை பாரு போ. உன் வேலை தேவையில்ல, நான் வெளியூர்ல போய் பொழைச்சுக்கிறேன். கிளம்பு. நீ என்ன சொல்றது? போல பையன் குழந்தை வாழ விட மாட்டேங்கிறான். இல்லாம அது எங்க பையன் அழகி போகிறோம். கணேசா எங்கேயும் போகாத கணேசா. ஐயோ சொல்றத கேளுங்க. இந்த வயசுல மட்டும் பிடிவாதம் ஆவதில்ல. பாட்டி இன்னைக்கே பால் ஊத்தல? ஊரை விட்டு போனோமா, வெளியூர்ல போய் பொழைக்க போறானம்மா. ஒரு எழுத படிக்க கூட தெரியாதம்மா. பாட்டி எதுக்கு கெஞ்சுற? போறவங்களை ஒண்ணும் தடுக்க கூடாது. பிறந்த ஊர்ல பொழைக்க தெரியாதவன் வெளியூர்ல போய் விளங்கவா போறான்? விட்டுடு. கிளம்பும் போது விளங்க மாட்டான் கிளங்க மாட்டான்னு அபசகுணமா பேசிட்டு இருந்த மிதிச்சிருவேன். போய் பாரு, சோத்துக்கு செங்கிதான் அடிக்க போற. கணேசா புரியாத பையல குழந்தை போய் பஸ் அடிச்சுட்டு வாடா. சின்ன சிட்டு மூஞ்சி மார்க்கெட்டிங் பாரு எப்படி இருக்குன்னு. உக்காரே கீழே, உனக்கு இதே வேலையா போச்சு. கருப்பழகி பாத்தி செட் ஆயிடுச்சு. இவ்வளோ நகையா? அண்ணாச்சி இது தங்கமா அண்ணாச்சி? தங்கம் தான்ப்பா. அண்ணாச்சி இது தங்கமா அண்ணாச்சி? இதுவும் தங்கம் தான்ப்பா. அண்ணாச்சி அண்ணாச்சி இதுவும் தங்கமா அண்ணாச்சி? எல்லாமே தங்கம் தான்ப்பா. எதுக்குப்பா கேக்குற? இல்ல, தங்க விலை உச்சியில இருக்கும்போது இப்படி அள்ளி போட்டிருக்கீங்களே, எப்படி இதெல்லாம்? நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர். ரியல் எஸ்டேட் ஓனர்னா? தம்பி, உன் ஊர்ல ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்க. இந்த வாங்குற பார்ட்டி விக்கிற பார்ட்டியும் கோர்த்து விட்டீன்னு வச்சுக்க, ஒரு நல்ல கமிஷன் கிடைக்கும். இதுல நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா கவலைப்படவே கூடாது. ஏன்னா இந்த தொழிலுக்கு மூலதனமே போய் தான். இப்படி இந்த தொழிலை கண்டினியூஸா பண்ணின்னு வச்சுக்க, தங்கம் தான். பிறந்த ஊர்ல பொழைக்க தெரியாதவன் வெளியூர்ல போய் விளங்கவா போறான்? தம்பி என்ன? நானும் ரியல் எஸ்டேட் ஓனர் தான் ஆச்சு. ஆக போறேன்னு சொன்னேன். அடோர் கஜனா இருப்பாங்க. வண்டி நிறுத்துக்கிறேன். யோ பாய், 1 கிலோ தொடக்கறியும் இந்த போட்டியும் சேர்த்துக்கிட்டியா? இந்தா கறியை வறுத்துரு, போட்டிய குழம்பு வச்சிரு. இந்த அப்படி இதுல 10,000 ரூபா இருக்கு. போற வழியில செட்டியார் கடையில பட்டு போட வரதுக்க என் மான நான் வெளியூர் அனுப்பிச்சிட்டேன். இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எப்படி ஏம்ல, உன்னை முதல்ல பார்க்கும்போது தொட்டுக்கிற ஊரு மாதிரி வச்சுக்கலாம் இருந்தேன். ஆனா இப்போ உன்னை லவ் பண்றோம்ல, என்ன செஞ்சேனே தெரியல. உன்னை பார்க்காம இருக்கும்ல. எனக்கு மட்டும் என்னவா? ராத்திரி 8 மணிக்கு வராப்ல. என் நாத்தனார் கண்ணுல கொல்லிய வைக்க அவ 10 மணி வரைக்கும் தூங்க மாட்டேங்கிறாயா? வேவு பாக்குறா. ராத்திரி 10 மணிக்கு மேல வாயா.
பாத்துட்டு போலோ. எவ்வளோ இவா யார் பொண்ணு? வரதராசன் பொண்ணு. இங்க பார்த்தது யார்ட்டையும் சொல்லக்கூடாது, கொண்டே போடுவேன். நான் ஏன் சொல்ல போறேன்? ஊர் பூரா இந்த கூத்து தானே நடக்குது. நடக்கட்டும், நல்லது தானே. இல்ல கணேசா, ஊர்ல இருக்கியா இல்லையா? 2 நாளா அவங்க அப்பன் சுடுதண்ணியை கொண்டாந்து ஊத்துறான். கேட்டேன், அதுக்கு பேர் தான் டீங்கிறான். இங்க பாரு, நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 டீ தேவைப்படுது. நீ தான் வந்து ஊத்துற. உங்க அப்பன் வரவே படாது. என் அப்பனுக்கும் எனக்கும் பிரச்சனை சார். பாலுக்கு நான் எங்க போவேன்? ஆனா பொழைக்க தெரியாதான் இருக்கிறிய. வெளியே வாங்க வேண்டியதானே, லாபம் உனக்கு தானே. இல்ல கணேசா, ஏமாத்தன உன் கண்ணாலத்துக்கு மொய் எழுத மறந்துடுவேன். ஊருக்குள்ள சில பயலுக உழைக்காமலே கோடீஸ்வரனா இருக்காங்க. அவங்களுக்கு தான் எங்க இருந்து படம் வருது, எப்படி வருதுன்னு சூசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் கோடீஸ்வரன் ஆயிடலாம். முதல்ல நம்ம ராசியை சோசியக்காரன் அத்தாடி, நம்ம ராசி சரியில்லைன்னு முடிவாயி போச்சு. வேணா எதிர்த்தாப்புல வருது. உன் மயம் வந்துட்டேன். அவனா அந்த ஊரை விட்டு போவானா? முதல்ல சண்டை ஓட்டு துரத்த பாரு. சரி, நான் பாத்துக்கிறப்போ. ஏல, அன்னைக்கே நீ மகனும் இல்ல, நான் அப்பனும் இல்லன்னு தலையை மொழியதான் அனுப்பிச்சேன். இப்ப எந்த மூஞ்சி வச்சத்துல வந்த நீ? என் வீட்டுக்கு வர்றதுக்கு எவனை கேட்கணும்? இது என் பாட்டன் சொத்து. சட்டப்படி நான் தான் சொந்தக்காரன். நான் அப்பவே துரத்திருப்பேன். அப்ப நான் போயிட்டேன். ஏய், யாரை விட்டு வந்துருவ? ஏய், யாரில் விட்டு வந்துருவ? கையெடு, அடிச்சிருவேன். அப்பன்னு பார்க்க மாட்டேன். எடியா கைய, எடு கைய. பழைய கணேசன் இல்லனா ஏய், என்னடா பண்ணுவ? என்ன ஒரு பொண்ணு விடல. நல்லா இருக்க குடும்பமானோ அப்பன மேல அடிச்சுக்கிட்டு உருளுங்க. பாக்குற பயலுக பந்தி வச்சு சிரிக்கட்டும். ஏன்னா சின்ன பையன் கூட சேர்ந்து மல்ல கட்டுறியா? அசிங்கமா இல்ல உனக்கு? என்னைய வீட்டோட துரத்தணும்னு சொல்றாண்டி. சொன்னா தரத்திடுவானா? உன் மேன் தானா? குடிச்சு குடிச்சு மூளை செத்து மாச்சியா? தருதல சோத்துக்கு எங்கிட்ட தானே வருவ? அன்னைக்கு நான் பாத்துக்கடா. கனவுல கூட நினைக்காத. போல கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. என்னுடைய சொந்த உழைப்புல சம்பாரிச்ச காசு இது. இதை வச்சு ஒரு சைக்கிள் வாங்கி ரியல் எஸ்டேட் தொழில் ஆரம்பிக்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. பிள்ளையாரப்பா. அடியே சரோஷா, கதவை துறத்தாயி. உன் புருஷ வந்திருக்கண்டி. என் செல்லம்ல, என் புச்சியில, என் சிலப்பில. யோ, முதல்ல 10 காசு சம்பாரிச்சிட்டு வா, அப்புறமா ஒன்னைய வச்சு நான் கொஞ்சுறேன். இவள்கிட்ட இன்னைக்கு நம்ம பருப்பு வேகாது. எவன் தலையாச்சும் உருட்டி இன்னைக்கு 10 ரூபாயாச்சும் சம்பாரிச்சுட்டு வந்துடணும். அத்தாடி, இவன் வரையில வர 4 நாளா சீட்டு கட்டல. நாக்க புடுங்குறாப்ல கேள்வி கேட்பேன். சீட்டு ஏமா, சீட்டு காசு விடுமா? எங்க போனா? இங்கதானே நின்ன அந்த பொசகட்ட பைய. சரி வரட்டும், வாங்கி வைக்கிறேன். ஏமா, இதையும் எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அடுத்த தடவை புருஷனை பார்த்தேன், அசிங்கசியமா கேட்பேன். நல்லா கேளு, அப்பவாச்சும் அவனுக்கு உரைக்குதான்னு பாப்போம். புருஷனை அசிங்க அசிங்கமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. காதுல இழக்கிற தோட்ட கழட்டி மானத்தை காப்பாத்துன்னு இல்லாம உரைக்குமான்னு கேக்குறா. உரைக்கிறதுக்கு நான் என்ன பச்சை மிளகாயா? இருடி, அவன் போகட்டும், உன்னைய வந்து வச்சுக்கிறேன்.
போயா வந்தா சொல்லி விடுறேன். இதே பொழப்பு. ஐயோ கிட்டக்க வாராளே, கூட கிட்ட வாராளே. ஐயோ ஐயோ. இந்த இடம் அடுத்த கூட யார் இங்க வச்சது? ஏலே மானங்கட்டவனே, எந்தடா? மாட்டிக்கிட்டான். எவ்வளவு நாள்ல இப்படி ஒளிஞ்சு திரிவ? அண்ணே, நான் எங்கனே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். 2 நாளா உடம்பு வலி. கோழி கூட யோகா பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோழி கூடைக்குள்ள உட்கார்ந்து யோகா பண்ணா உடம்பு வலி விட்டு போகும்னு ஒரு சித்தர் சொன்னாரு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஏய், உண்மையாவாடா சூரி? ஆமாண்ணே. ஏய், எனக்கு 2 நாளா ரொம்ப உடம்பு வலிக்குதுடா. அப்ப உட்காரு கவுத்திடுறேன். ஏண்டா? இந்த வரை மூடு வலி போயிடும்ல. காசு கொடுத்து கவுத்தி இருப்ப. கல்லு இல்ல, இல்லைன்னா உன்னை குண்டு விடுவேன். புள்ள, ஏ புள்ள, என்னதான் புள்ள? இல்ல புள்ள. வழிமறிச்சு பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காத புள்ள. ஒரு வகையில நான் உனக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? பிறந்த ஊர்ல பொழைக்க தெரியாதவன் வெளியூர்ல போய் விளங்கவா போறான். முயற்சி பண்ணி அந்த ஊர்லயே வாழ்ந்து காட்டணும்னு சொன்னேன். பொதுவா பணத்தை முதலீடா வச்சு தொழில் தொடங்குவாங்க. ஆனா நான் நீ சொன்ன வார்த்தையை முதலீடா வச்சு தொழில் தொடங்கினேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன் புள்ள. ஆமா, நீ படிக்க போறியா இல்லையா? +2ல 1000க்கு மேல மார்க். என்ன பிரயோஜனம்? பண வசதி இல்ல, அப்பனுக்கு வேலை இல்ல. தீப்பெட்டி கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். ஆசைப்பட்ட எனக்கு தான் படிக்க கொடுத்து வைக்கல. அது நம்ம தலையெழுத்து. நான் வேணா பணம் தரும் புள்ள, நீ படி. கடனாதான் புள்ள, வேலை கிடைச்சோன்னு திருப்பி கொடு. என் அப்பா ஒரு மாதிரியான ஆளு. தப்பா கணக்கு போட ஆரம்பிச்சிருவான். சரி புள்ள, உன் அப்பங்கிட்ட பேசுறேன். படிக்கணும்னு ஆசைப்படுற, படி புள்ள. ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் கடை வச்சுட்டு வாரம் கரெக்டா கட்டிடுவேன். நீ வெளியூர்காரன், உன்னை நம்பி எப்படி பணம் கொடுக்கறது? யார் சூரிட்டி? அப்படிலாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா நான் வாரம் உள்ளூர்காரன் பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்றா. உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. நான் கட்டிடுவேன். ஆள விடு. சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த புள்ளைக்கு உதவி செய்யலாம். மாமா, வேலை வெட்டி செய்யாம சுத்திட்டு இருந்த உன்னை இந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்கியிருக்கேன். நல்லா பாத்துப்பல்ல மாப்ள. இந்த கம்பெனியை கொஞ்ச நாளையில நான் அம்பானி கம்பெனி ஆக்கி காட்டுறேன். மாப்ள, காசை மட்டும் நீ கொடு, கணக்கு வழக்குல நான் பாத்துக்கிறேன். ஓகே? மாமா, கரெக்டா எழுதிருவல்ல? கணக்குல புலி மாப்ள. ஆளை வர சொல்லு. வாங்கயா. எவ்வளவுப்பா வேணும்? 500. வட்டி எவ்வளவு தெரியும்ல? தெரியும். கம்பெனி கண்டிஷன் தெரியும்ல? கரெக்டா பணம் கட்டலைன்னா கைய கால எடுத்துருவோம் தெரியும்ல? என்ன அது அநியாயமா இருக்கு? 500 ரூபாய்க்கு கைய கால எடுத்துருவோம்னா 1000 ரூபாய்க்கு கிட்னி எடுத்து வேணும். யாரெல்லாம் எடுத்து பேசுற? இந்த கம்பெனி மேனேஜர் நான். மாமா, உள்ளூர்கார மாமா. எவனா இருந்தா எனக்கு என்ன மாப்ள? காசு வாங்கும் போதே எவ்வளவு திமிரா பேசுறவே, நாளை குடுக்கும் போதே எவ்வளவு திமிரா பேசுவே. உனக்கு சல்லி காசு கிடையாதுடா. குடுக்கறவே 1000 கேப்ப, வாங்குறவே பொத்திக்கிட்டு வாங்கிட்டு போன்னு.